வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, போன டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 2026 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்தோம். அதே போல அதுல எல்லாம் ஃபுல்லாலாம் நம்ம பார்க்க கிடையாது. எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கோ, எந்த டாபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, ஸ்கீம்ஸ் ஓரியன்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதே ப்ரொசீஜர்ல நம்ம வந்து பிப்ரவரி 2026 கரண்ட் அஃபேர்ஸும் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து முக்கியமான தினங்கள் அதுல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 2, அதாவது உலக ஈர நிலங்கள் தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி வேர்ல்டு வெட்லேண்ட் டே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஏன் பிப்ரவரி 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1971 ஈரான்ல வந்து பிப்ரவரி 2 வந்து உலக ஈர நிலங்களுக்கான ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பிப்ரவரி 2 தான் வந்து கையெழுத்திட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதன் நினைவை போற்றும் வகையில வந்து நம்ம பிப்ரவரி 2 வந்து வெட்லேண்ட் டேவா வந்து கொண்டாடுறோம். இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்பாட்டு மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடுதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரநிலங்களோட வந்து பாதுகாக்கணும், அதனுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 3 நம்ம என்ன வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாவினுடைய நினைவு தினமா வந்து கொண்டாடுறோம். சரிங்களா? அவர் எப்ப பிறந்திருப்பாரு அப்படின்னா, செப்டம்பர் 15, 1909 பிறந்திருப்பாரு. தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து அவர் தான். சரிங்களா? செப்டம்பர் 15 அண்ணாவுடைய பிறந்தநாள், செப்டம்பர் 17 பெரியாருடைய பிறந்தநாள். இது வந்து எதுக்காக வந்து இந்த 2 டேட்டும் ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல நிறைய திட்டங்கள் எல்லாமே போன ஆட்சியில கொண்டு வரப்பட்டுள்ள திட்டங்கள் வந்து நிறைய இந்த 2 டேட்லயும் தான், இந்த செப்டம்பர் 15, செப்டம்பர் 17 இது 2ல தான் வந்து அதிகமா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதனால இந்த டேட்டை வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிப்ரவரி 11, சரிங்களா, அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் அப்படின்னு சொல்றாங்க. 2014 இருந்து ஐநா சபை இந்த தினத்தை வந்து கொண்டாடணும். அதாவது பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான அந்த அறிவியலில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க பங்கேற்றிருக்கிறாங்க, கணிதம், தொழில்நுட்பம், பொறியியல் இந்த மாதிரியான துறைகள்ல பெண்களுடைய பங்களிப்பை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு டேர்மை கொண்டு வந்து அதுக்குள்ள நிறைய திட்டங்களை வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? அதாவது பெண்கள் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்திலையும் வந்து சமத்துவம் அடையணும், அதுலயும் மேம்பாடு அடையணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பிப்ரவரி 19 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் 2024 இருந்து வந்து நமக்கு வந்து சொல்றாங்க, அதாவது கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அதுல வந்து என்ன அப்படின்னா, அது வந்து உவேசா அவர்களுடைய பிறந்த நாளா வந்து இருக்கு. சரிங்களா? அதே போல 2024 இருந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து புதுசா வந்து தினங்கள் எல்லாமே அறிவிப்பாங்க. இப்ப வந்து தமிழ் மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு வந்து சொல்றோம். அதே போல தியாக திருநாள் அப்படின்னு வஉசியினுடைய பிறந்தநாளை வந்து சொல்லுவோம். அதே போல சமூக நீதி நாள் அப்படின்னு பெரியாருடைய பிறந்தநாளை வந்து சொல்லுவோம். அதே போல தமிழ் வார விழா வந்து கொண்டாடுவாங்க, பாரதிதாசனுடைய நினைவா வந்து கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து தினங்களை வந்து அறிவிப்பாங்க. அதே போல டிசம்பருடைய கடைசி வாரம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருக்குறள் வாரமா வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொண்டாடுவாங்க. அந்த வகையில இந்த மந்த் பிப்ரவரியில வந்து பிப்ரவரி 19 வந்து உவேசா அவருடைய பிறந்த நாள தமிழ் மறுமலர்ச்சி நாளா வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? அதே போல பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து யாரு வந்து அறிவிச்சு கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோ சார்பாக 1999 இந்த சர்வதேச தாய்மொழி தினத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க யுனெஸ்கோ. சரிங்களா? அதாவது சர்வதேச தாய்மொழி தினம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்மொழியில வந்து கல்வி கற்கிறதுக்கும் சரி, பொதுவெளிகள்ல பேசுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரியான, மேலும் வந்து இந்த சிறுபான்மை மொழிகள் எல்லாத்தையுமே ஊக்குவிக்கும் வகையில இந்த தினத்தை வந்து கொண்டாடுவாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பூம்புகார் விருது இதான் வந்து பார்க்க போறோம். பூம்புகார் விருது வந்து யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறந்த கைவினைஞர்களுக்கு வந்து நம்ம வந்து பூம்புகார் விருது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே போல 10 கலைஞர்களுக்கு வந்து
10 கலைஞர்கள்ல சிறந்த ஒரு வந்து ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கவங்கள, அதாவது கிராஃப்ட் பண்றவங்க எல்லாத்தையுமே வந்து தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 10 பேத்துக்கும் பூம்புகார் விருது வந்து தருவாங்க. சரிங்களா? அது வந்து அந்த விருதுல என்னென்ன உள்ளடக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50,000 ரூபாய் வந்து ரொக்க தொகையாகும், 4 கிராம் தங்கமும், அதே போல தாமரப்பட்டையும் தகுதி சான்றிதழும் வந்து வழங்கப்படும். இப்ப வந்து பூம்புகார் விருது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நல்ல வந்து ஒரு 10 சிறந்த கைவினை தொழில் செய்பவர்களுக்கான விருதாக பூம்புகார் விருது கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, வாழும் கைவினை பொக்கிஷம் விருது அப்படின்னு வந்து இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நம்ம பாத்துக்கணும். இப்ப பூம்புகார் விருது என்ன அப்படின்னா, நடைமுறையில இருக்கக்கூடிய அந்த 10 கலைஞர்கள், சிறந்த 10 கலைஞர்கள் வந்து கொடுப்பாங்க. அதே போல வாழும் கைவினை பொக்கிஷம் விருது யாருக்கு அப்படின்னா, மூத்த கலைஞர்களுக்கு, அந்த மூத்த கைவினை தொழில்கள் செய்யக்கூடிய அந்த பொம்மைகள் எல்லாமே செய்வாங்க, அந்த கிராஃப்ட் ஒர்க். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, மணல் சிற்பங்கள் எல்லாமே கூட வந்து ஒரு கைவினை தொழில், அதற்கு கீழே தான் வந்து பட்டியலிடப்பட்டு பாத்தீங்கன்னா அதற்கான பரிசுகள் எல்லாமே வழங்கப்படும். சரிங்களா? இது வந்து அதாவது வாழும் கைவினை பொக்கிஷம் விருது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 65 வயதிற்கு மேற்பட்ட 10 மூத்த கலைஞர்களுக்கு, அதாவது மூத்த கலைஞர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருது அது. சரிங்களா? இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 பேத்துக்கும் தலா 1 லட்சமும் 8 கிராம் தங்கமும் தாமர பட்டயமும் தகுதி சான்றிதழும் வந்து வழங்குவாங்க. சரிங்களா? இது வந்து தமிழக அரசால தான் வந்து கொடுக்கப்படுது. அதே போல நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அப்படிங்கறதுதான். சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விருது வந்து திரையுலகில வாழ்நாள் சாதனை படைத்தவர்கள், அந்த திரையுலகத்துல எந்த பிரிவை சேர்ந்தவராக வேணாலும் அவங்க இருக்கலாம். அதாவது ஒரு ஒரு நடிகரா இருக்கலாம், நடிகையா இருக்கலாம், இயக்குனரா இருக்கலாம், தயாரிப்பாளரா இருக்கலாம், வேற எல்லா ஆர்ட் ஃபார்ம்லயும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன பிரிவுகள் இருக்கோ, அதுல வாழ்நாள் சாதனையாளர்களாக இன்னமும் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்காக வழங்கப்படுது. சரிங்களா? அந்த வகையில 2025க்கான விருது யாருக்கு வழங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2025க்கான விருது 2026 தான் வந்து வழங்கியிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி முத்துராமன் அவர்களுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. அதே போல 2024 வந்து யாருக்கு வழங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜம் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசா அப்படின்றதுதான் வந்து பார்க்க போறோம். அதாவது ஆர்டமிஸ் 2, அதாவது 1970 ஆர்டமிஸ் 1 வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதே போல ஆர்டிமிஸ் 2 வந்து அனுப்பி நிலவுக்கு வந்து மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த நடவடிக்கையில நாசா வந்து இணைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிமிஸ் 2 வந்து இப்போ வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அதற்கான சரியான காரணங்கள் எதுவுமே வந்து இன்னும் விளக்கப்படல. ஏன் அப்படின்னா, அந்த லூனார் லேண்டர்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றனால அதை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஜீவோதயா திட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை யார் வந்து முன்னெடுத்திருக்காங்க, இதற்கான ப்ராசஸ்ல யார் இறங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஐடி மும்பை தான் வந்து இறங்கியிருக்காங்க. இதோடைய முக்கிய கரு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த திட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பட்டுப்புழுக்களை கொல்லாமையே பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவோதயா திட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு உகந்ததாகவும், அதே போல அந்த மனிதநேயத்தை, அதாவது மனிதநேய தன்மையோட அந்த புழுக்களை கொல்லாம அதுல இருந்து பட்டுக்களை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஜீவோதயா திட்டத்தை வந்து ஐஐடி மும்பை வந்து முன்னெடுத்திருக்காங்க. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா, பட்டு புழுக்களை கொல்லாமல் பட்டு உற்பத்தி செய்யறதா. இதற்கான நிதி வந்து எந்த நிறுவனம் தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல் இந்தியா கார்பரேஷன் கிட்ட இருந்து நிதியை வாங்கி ஐஐடி மும்பை வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. சரிங்களா? நிதி பாத்தீங்க அப்படின்னா கோல் இந்தியா கார்பரேஷன். அதே போல சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த மற்றும் மனித நேயமான பட்டு உற்பத்தி திட்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவோதயா திட்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 2035 இந்தியாவிற்கான சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து தயாராக உள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகள், முன் நடவடிக்கைகள், அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2028 விண்வெளி நிலையத்திற்கான முதல் தொகுதி வந்து உருவாக்க இருக்குது நம்மளோட இஸ்ரோ. சரிங்களா? அதே போல 2027 ககன்யான் திட்டமும் வந்து விண்ணில் வந்து செலுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த 2028 விண்வெளி நிலையத்திற்கான முதல் தொகுதியை ஏவுவதற்காக 3 ஆளில்லா விண்கலன்கள் வந்து ஏவப்படும் அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2வது சந்திராயன் 5 வந்து எந்த நாட்டோட சேர்ந்து, இது வரைக்கும் நம்ம 4 சந்திராயன் வந்து பார்த்திருப்போம். சரிங்களா? அதுக்கு வந்து ஒவ்வொரு புள்ளிகள் இருக்கு. இப்ப கூட நம்ம வந்து
சந்திராயன் 4 வந்து அந்த சிவசக்தி முனையில போய் வந்து அது வந்து லொக்கேட் ஆன அந்த பாயிண்ட் வந்து சிவசக்தி புள்ளி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப சந்திராயன் 5 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானோட இணைஞ்சு 2028 நம்ம சந்திராயன் 5 வந்து செயல்படுத்த இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 100% காப்பீட்டு திட்டத்தை அடைந்த இந்தியாவின் முதல் மாவட்டமாக ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆழ்வார் மாவட்டம் வந்து இந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்கு. சரிங்களா? ஆழ்வார் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இப்ப 100% அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்துக்குமேவா அப்படின்னா அப்படி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்கள் அனைவருக்குமே 100% காப்பீடு வந்து வழங்கப்பட்டிருக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் அப்படிங்கிற பகுதியில இத வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் அந்த வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து 100% வந்து இந்த மாவட்டம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஆணையம். இந்திய அரசால் அந்த ஆணையம் வந்து சட்டப்பூர்வமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா அப்படிங்கறத இப்ப வந்து கேரளம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் வந்து பண்ணிருக்காங்க. இதற்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்து 3. சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்லயே ஒன்றியம் மற்றும் அதன் எல்லைகள் அப்படின்னு வந்து பார்த்து ஒரு 4 சரத்தை பார்ப்போம். சரிங்களா? ஆர்டிகல் 1 என்ன அப்படின்னா இந்தியாவோட பேரு, இந்திய ஒன்றியம் மற்றும் அதன் நிலை எல்லைகள் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி 4 சரத்துகள்ல இந்த 3வது சரத்துல வந்து 3வது சரத்தின் படி வந்து புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் அல்லது ஏற்கனவே உள்ள மாநிலங்களை எல்லைகளையோ அதனுடைய பெயர்களையோ வந்து மாற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆர்டிகல் 3ல வந்து இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளை மாற்றவோ அதனோட மாநிலத்தினுடைய பெயரை மாற்றவோ அந்த எல்லைகளின் பெயரை மாற்றவோ யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. 2024ல கேரள அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து அதாவது நிறைவேற்றி இவங்க கிட்ட வந்து அமைச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா அப்படிங்கிற பேரை நாங்க கேரளம் அப்படின்னு வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான ஒப்புதல் தரப்பட்டு கேரளா வந்து இனிமே கேரளம் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதற்கான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாடாளுமன்றத்துல எளிய பெரும்பான்மை மூலம் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும். சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற திட்டத்தின் இது வந்து ஒரு ஸ்கீம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு வந்து எப்படி வந்து நம்ம ஜனவரி 2026 கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு டாபிக் வந்து பாத்திருப்போம். உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தினுடைய ஒரு அதே திட்டம் தான் அதுக்குள்ள இருக்கிற ஒரு சப் டாபிக்ஸ் மாதிரி. சரிங்களா? என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கறது வந்து எப்ப ஆரம்பிச்சுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா February 4, 2026 தான் அந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படின்ற அந்த திட்டம் தான் இது. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா நிறைய தன்னார்வலர்கள் எல்லாமே இதுல வந்து உட்படுத்தப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடு வீடாக அவங்களுக்கு என்ன வேணும், எந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாம இருக்கு, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்னும் வந்து கூடுதல் தேவைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு கணக்கெடுப்பு மாதிரி நடத்திருப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களிடம் வந்து கருத்து கேட்பாங்க. அந்த கருத்துக்களை மையமா வச்சு அடுத்த ஆண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து ஒதுக்கப்படும். அதற்கான அந்த திட்டங்களை எல்லாத்தையுமே உருவாக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த திட்டங்கள் இந்த என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற திட்டம் வந்து இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கான உணவு வழங்கும் திட்டத்தை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பணி நிரந்தரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவுல சென்னையில போராட்டத்தை வந்து நடத்தியிருப்பாங்க. அவங்களுக்கான சமத்துவம், அதே போல பணி நியமனம், ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான கோரிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து முன் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருப்பாங்க. அதை வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பகுதியா தூய்மை பணியாளர்களுக்கான சுகாதாரமான காலை உணவு வழங்கும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. எங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்டே வந்து சென்னையில வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறமா திருவள்ளூர்ல வந்து ஆரம்பிச்சு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களுக்குமான உணவு வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தி இருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க.
ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்காணிச்சு அதுக்கப்புறம் வந்து அத மாநிலம் முழுவதும் வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு பாத்தீங்க அப்படின்னா 213.92 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 25 மாநகராட்சிகள், 145 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகள், இது எல்லாமே மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படுகிறது. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகாதாரமான முறையில அவங்களுக்கு வந்து உணவு வந்து வழங்கப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன திட்டம் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசினுடைய ஒரு கனவு திட்டமான குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிற கோட்ஸை முன்னிறுத்தி கனவு, அதாவது கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு வந்து ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. வெறும் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர்களுக்கு, அதே போல சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த ஊர்ல வந்து வீடு கட்டி தரும் திட்டமும் வந்து கனவு இல்ல திட்டம் தான் சொல்லுவாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு ஊக்குவிக்கிறதுக்காக கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 2030க்குள்ள தமிழ்நாட்டுல குடிசைகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளை முன்னிறுத்திருப்பாங்க. சரிங்களா? இதற்கான கால அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்குள்ள 8 லட்சம் காங்கிரீட் வீடுகளை வந்து கட்டித்தரணும் அப்படிங்கறதுதான் இந்த திட்டத்தினுடைய முதன்மை நோக்கமா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடும் சுமார் 3.5 லட்சம் ரூபாய், 3.50 லட்சம் மதிப்பிலான காங்கிரீட் வீடுகள் வந்து எல்லாமே மேற்கூரை அமைக்கப்பட்ட காங்கிரீட் வீடுகள் எல்லாமே வந்து கட்டித்தரப்படும். அதே போல பட்டா இல்லாத நிலங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பட்டாவை கொடுத்துட்டுதான் அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டும் பணியை வந்து தொடங்கியிருப்பாங்க. இப்ப வந்து நம்ம வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்றோம். நம்ம வீடு வந்து ஒரு புறம்போக்கு அரசு புறம்போக்கு நிலங்கள்லயோ இல்ல வந்து கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள்லயோ இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அனுமதி கிடையாது. இப்ப வந்து நம்ம ரொம்ப நாளா ஒரு பகுதியில வசிச்சுட்டு வந்திருக்கோம், பட்டா இல்லாத நிலத்துல வந்து வச்சுட்டு வந்திருக்கோம், அது நம்மளோட நிலம் தான் அப்படின்னா அதற்கான பட்டாக்கள் வந்து அவங்க வழங்குவாங்களே தவிர புறம்போக்கு நிலங்கள்லயோ கோவில் வசம் இருக்கக்கூடிய நிலங்கள்லயோ வந்து இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து தரமாட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்வுக்களம் செயலி அப்படிங்கிற இந்த செயலியை எதற்கு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க தமிழக அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டித் தேர்வு மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டி செயலியாக இதை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதாவது இந்திய அளவிலையும் சரி, ஒன்றிய அளவிலையும் சரி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி, அதனுடைய அறிவிப்புகள் எல்லாமே இதுல வந்து வெளிவந்துரும். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்துரும், மெட்டீரியல்ஸ் வந்துரும், டெஸ்ட் வந்துரும், எல்லாமே இதுல வந்துரும். இதற்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திறன் 360 அப்படிங்கறதா, திறன் 360 அப்படிங்கிற அந்த வெப்சைட் மூலயமா நம்ம வந்து டெஸ்ட் எல்லாமே வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? அதற்கான செயலி பேர் தான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா தேர்வுக்களம் செயலி அப்படிங்கிறது. அடுத்து என்ன பாத்தீங்க அப்படின்னா தாய்மை செயலி அப்படின்னு ஒரு செயலியை நம்மளுடைய தமிழக அரசு வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. சுகாதாரத்துறை சார்பாக வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு செயலி இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்மி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் வந்து தாய் சேய் நலனை வந்து மானிட்டர் பண்றதுதான் அதனுடைய அந்த செயலினுடைய நோக்கமும் கூட. இப்ப தாய்மை செயலியை எதுக்கு வந்து தமிழக அரசு அறிமுகப்படுத்திருக்கும், அதாவது சுகாதாரத்துறை சார்பாக வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகப்பேறு நலன் மற்றும் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அறிமுகப்படுத்திருப்பாங்க. அதே போல மகப்பேறு இறப்பை குறைக்கணும், தாய் சேய் நலனை வந்து இன்னுமே வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் பச்சிளங்குழந்தை பாதுகாப்பு பெட்டகத்தை வழங்கி, எப்படி வந்து அம்மா பெட்டகம்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கிட் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பச்சிளம் குழந்தை பாதுகாப்பு அந்த கிட் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதே போல இந்த ஊட்டச்சத்து பாதுகாப்பு, அந்த தாய் சேய் நலன், அதே போல அந்த மகப்பேறு அடைந்த அந்த அந்த அது தாய்மார்கள், அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து அவங்களுடைய ஊட்டச்சத்து நிலையை வந்து தொடர்ந்து இந்த ஆப் மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணி சுகாதாரத்துறை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதற்கான இந்த ஒரு செயலி தான் பாத்தீங்க அப்படின்னா தாய்மை செயலி. சரிங்களா? இப்ப வந்து இதுல வந்து நம்ம பார்த்ததுலயே இந்த 4 கரண்ட் அஃபேர்ஸ்மே வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குடிசை இல்லா தமிழகம் இந்த திட்டமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030க்குள்ள நம்ம வந்து குடிசை இல்லாத நிலையை தமிழகத்துல எட்டணும் அப்படிங்கறதுக்காக வந்து 6 ஆண்டுகள்ல வந்து இது 6 ஆண்டுகளுக்காக இது வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டமா இருக்கு. சரிங்களா? அதே போல அந்த தேர்வுக்களம் செயலியும் கூட போட்டி தேர்வாளர்களுக்கு வந்து பயன்பெறக்கூடிய வகையில இந்த செயலியும் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதே போல தாய்மை செயலியும் தாய் சேய்
நலங்களையும் அதே போல மகப்பேறு இறப்பை வந்து குறைக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் இது வந்து எம்எம்ஆர் எல்லாம் குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதே போல இருக்கக்கூடிய இன்னொரு செயலி எப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பிக்மி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா?